மக்கள் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவர் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்த பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வாய் பண்ணுங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுவதனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்பு கண்டு மனதிற்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து தரிசனம் பண்ணிக் கொண்டிருந்தான். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவருக்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவர் ஞானஸ்தானம் பெற்றார்கள். யோவான் ஒட்டக மயிர் உடை தரித்து தன் அறையில் வாக்கச்சை கட்டிக் கொண்டவனாயும் வெட்டுக்கிளையும் காட்டு தேனும் புசிக்கிறவனாயும் இருந்தான். அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாதை குனிந்து அழுக்கிறதுக்கும் நான் பாத்திரன் அல்ல, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், அவரோ பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று பிரசங்கிட்டான். அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நசரேத்திலிருந்து வந்து யோர்தான் நதியிலே யோவானா ஞானஸ்தானம் பெற்றார். அவர் ஜலத்திலிருந்து கரையேறினுடனே வானம் திறக்கிறதையும் ஆவியானவர் புறாவை போல தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். அன்றைய நீர் என்னுடைய நேசகுமாரன், உங்களுக்கு பிரியமாக இருக்கிற என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்தரத்தினாலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவில் வந்து தேவன் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிட்டு தேவன் ராஜ்ய சமயமாயிற்று, மனத்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்த சீமோன் அவர் சகோதரர் அந்திரேயாவும் கடலில் வலையை போட்டுக் கொண்டிருந்த போது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி என் பின்னே வாருங்கள், உங்களை மனசை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவரை விட்டு சற்று அப்புறம் போன போது செபதேவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரர் யோவான் படவில் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களை அழைத்தார். அப்பொழுது அவர் தங்கள் தகப்பனாகிய செபதேவின் கூலி ஆட்களோடு படலை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின் கற்பனாவுக்கு போனார். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேத பாதகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய ஜெப ஆலயத்திலும் அசுத்த ஆவிகள் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஐயரே, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கு உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தத்தை விட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, எந்த புதிய உபதேசம், எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோடு அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறாரே, அவைகள் இவர்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று தங்களுக்குள்ளே ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேய நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. உடனே அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவரோடு வீட்டுக்கு பிரவேசித்தார்கள். அங்கே சீமோனுடைய மாமி தூரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அப்பொழுது அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிரியாணிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லோரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளும் உபத்திரவப்பட்டிருந்த அநேகர் அவர் சுத்தமாக்கி அநேக பிசாசுகளை துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதுக்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சீமோனும் அவனோடு கூட இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்ட போது உண்மை எல்லாரும் தேடுகிறார் என்று சொன்னார்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊரிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமானதால் அவரிடத்துக்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலேய நாடெங்கும் அவருடைய ஜெப ஆலயங்களிலும் பிரசங்கம் பண்ணி கொண்டு பிசாசுகளை துரத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது குசுலையே ஒருவர் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உங்களுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று வேண்டிக் கொண்டார். இயேசு மனதுலகை கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவரை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசையை கட்டளையிடப்பட்டு இருக்கிறவைகள் அவர்கள் சாட்சியை செலுத்து என்று கண்டிப்பாக சொல்லி உடனே அவரை அனுப்பிவிட்டார். அவனை புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனாலே அவர்கள் வெளியரங்கமாக பட்டணத்திலே பிரசங்கிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களிலே தங்கியிருந்தார். எத்திசையில வந்து ஜனங்கள் அவரிடத்திலே வந்தார்கள். ஆமென். மார்க்கு சுவிசேஷம் 2வது அதிகாரம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிற ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்பாக நிற்க இடம் போதாதபடிக்கு அநேக கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்போது 4 பேர் ஒரு தீவிரவாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாக சேரக்கூடாமல் அவர்கள் இருந்த வீட்டின் மேல் கூரையை பிரித்து திறப்பாக்கி தீவிரவாதக்காரன் கிடக்கிற படுக்கை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு தீவிரவாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகர்கள் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்கிறது என்ன, தேவன் ஒருவர் என்னை பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயத்திலே சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியிலே அறிந்து அவரை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ இருந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடம் என்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷனுக்கு உனக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி தீவிரவாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, நான் ஒரு காலம் இப்படி கண்டதில்லையே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவர் மறுபடியும் புறப்பட்டு கடல் அருகே போனார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவருக்கு போதகம் பண்ணினார். அவர் நடந்து போகையில் அல்வையும் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருப்பதை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவர் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அப்பொழுது அவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணியிருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோடு கூட வந்திருந்தபடியால் அவர்களோடும் இயேசுவோடும் அவர்கள் சீசரோடு கூட வந்திருந்தார்கள். அவர் ஆயக்காரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேத பாதகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீசர்களை நோக்கி, அவர் ஆயக்காரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்று கேட்டார்கள். இது அதை கேட்டு, விஞ்ஞானிகளுக்கு வைத்தியம் வேண்டியது இல்லாமல் சுகமுள்ளவனுக்கு வேண்டியதில்லை, நீதிமானி அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். யோவானுடைய சீசரும் பரிசேயருடைய சீசரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள்.
அவர்கள் அவரிடத்திலே வந்து யோவானுடைய சீசர்களும் பரிசேயருடைய சீசர்களும் உபவாசிக்கிறார்களே, உங்களுடைய சீசர்கள் உபவாசிக்காமல் இருக்கிறது என்ன என்று கேட்டார்கள். அதுக்கு இயேசு மணவாளன் தங்களோடு கூட இருக்கையில் மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களுடன் இருக்கும் வரைக்கும் அவர் இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்கள். மணவாளன் அவர்களை விட்டு எடுப்படும் நாட்கள் வரும், அந்நாட்களிலே உபவாசிப்பார்கள். ஒருவரும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான், இணைத்தால் அதனோடு இணைந்த புதிய துண்டு பழையதை அதிகமாக பீரல் உண்டாகும், அதிகமாகும். ஒருவன் புது திராட்சை ரசத்தை பழைய துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான், வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளிலே கீழிந்து போகும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது திராட்சை ரச புது துருத்திகளிலே வார்த்து வைக்க வேண்டும் என்றார். பின்பு அவர் ஓய்வு நாளிலே பயிர் வழியாய் போனார்கள். அவருடைய சீசைகள் கூட நடந்து போகையில் கதிர்களை கொய்ய தொடங்கினார்கள். பரிசேயர் அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றார்கள். அதுக்காக தாவீதுக்கு உண்டான ஆபத்தில் நானும் தன்னோடு இருந்த பசியார்ந்த போது அபியாத்தர் எனும் பிரதான ஆசாரிய காலத்தில் சேர்ந்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டிலே பிரவேசித்து ஆசாரியன் தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தெய்வ சமூக தப்பத்தை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களும் கொடுத்தானே என்றார். பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆகியால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். ஆமென். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சுத்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாக இருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவேனில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாதிருந்தார்கள். அவருடைய இருதய கடிதத்து நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடைய சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கை போலாக சுத்தமாயிற்று. உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஏரோதோடு கூட ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு தம்முடைய சீசர்களோடு அவரை விட்டு கடலோரத்துக்கு போனார். கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுமேயாவிலும் யோர்தானுக்கு அக்கறையிலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவரை பின் சென்றார்கள். அல்லாமலும் தீரு சீதோன் பட்டணங்களில் திசைகளிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அவர் அநேகரை சுத்தமாக்கினார். நோயாளிகள் எல்லாரும் அதை அறிந்து அவரை தேட வேண்டும் என்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். ஜனங்கள் திரளாயிருந்தபடியால் அவர் தம்மை நெருங்காதபடிக்கு தமக்காக ஒரு படவை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று தம்முடைய சீசர்களுக்கு சொன்னார். அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவரை முன்பாக விழுந்தது. என் தேவனுடைய குமாரர் என்று சத்தமிட்டன. தம்மை பிரசித்தி பண்ணாதபடிக்கு அவைகளுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். பின்பு அவர் ஒரு மலை மேலே ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவரை தம்முடைய இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாகவும் தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரமுடையவர்களாயும் அவர்களை ஏற்படுத்தினார். அவர்கள் யாரெனில், சீமோன், இவனுக்கு பேதுரு என்கிற பெயரிட்டார். செபதேவின் குமாரனாகி யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகி யோவான், இவ்விருவரும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பொவர்நகரேஸ் என்கிற பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேவின் குமாரனாகிய யாக்கோபு, ததேயு, கானானாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ்காரியோத் என்பவர்களே. பின்பு வீட்டுக்குள் போனார்கள். அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கு சமயம் இல்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளும்படி வந்தார்கள். எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகர், இவன் பேர்சேபுகளை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். அவர்களை அவர் அழைத்து ஊமைகளாய் அவர்கள் சொன்னது, சாத்தான் துரத்துவது எப்படி? ஒரு ராஜ்யம் தனக்குள் தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலைத்திருக்க மாட்டாதே. ஒரு வீடு தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலைக்க மாட்டாதே. சாத்தான் தனக்கு தானே விரோதமாக எழுப்பி பிரிந்திருந்தால் அவன் நிலைத்திருக்க மாட்டானே, அழிந்து போவானே. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவான வீட்டுக்குள் புகுந்து அவனுடைய உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினாலாய் ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்களுக்கு தூசிக்கும் எந்த தூசணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்த விரோதமாக தூசணம் சொல்லுவானாகில் அவன் என்றைக்கு மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாயிருப்பான் என்றார். பரிசுத்த ஆவியை கொண்டிருக்கிறவர் என்று அவர்கள் சொன்னபடினாலே அவர் இப்படி சொன்னார். அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவர் சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உங்களுடைய தாயாரும் உங்களுடைய சகோதரரும் வெளியே நின்று உண்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அதுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களை சுற்றி பார்த்து, இது என் தாயும் என் சகோதரனும் இவர்களே. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறோம் எவனோ அவன் எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஆமென். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். அவர் மறுபடியும் கடலோரத்தில் போதகம் பண்ண தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் கடலில் நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கடற்கரையிலே என்றார்கள். அவர் அநேக விஷயங்களை ஊமைகளாக அவர்களுக்கு போதித்தார். போதிக்கிற போது அவர்களுக்கு சொன்னது, கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவர் விதைக்க புறப்பட்டார். அவன் விதைகளில் சில விதைகள் வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பறித்து போட்டது. சில விதைகள் அதிக மணல் இல்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதுக்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போது தேய்ந்து போய் வேறு இல்லாமையால் உருண்டு போயிற்று. சில விதைகள் முள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் போடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. ஓங்கி வளர்கிற பயிராகி 1 30 1 60 1 100 பலன் தந்தது. கேட்கிறதுக்கு காதுள்ளவர் கேட்க கடவான் என்று அவர்களுக்கு சொன்னார். அவர் தனித்திருந்த போது 12 கூட அவர்கள் சூழ்ந்திருந்தவர்கள் இந்த பூமிக்கு குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தில் ரகசியத்தை அறியபடிக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. உறவிருந்தவர்களுக்கும் இவைகள் எல்லாம் ஊமையாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாத படிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாக இருக்கும்படிக்கு இப்படி சொல்லப்படுகிறது என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த ஊமைகளை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற ஊமைகளை எப்படி அறிவீர்கள்? விதைக்கிற வசனத்தை விதைக்கிறார். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறார். இவர்களே வசனத்தை விதைக்கப்பட்டுகிற வழிகாடுகிறார்கள். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியா கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தை நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே எதிரடைகிறார்கள். இவர்களோ கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளுக்கும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துக்கும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளுக்கும் உபயோகித்து
வசனத்தை நெருக்கி போட அதனாலே பலனற்று போகிறார்கள். இவர்களே முன்னுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30 1 60 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்கள் ஒரு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதே அன்றி மரக்காலின் கீழ் கட்டிலின் கீழும் வைக்கிறதுக்கு கொண்டு வருவார்களா? வெளியரங்கமாகாத அந்தகாரமும் இல்லை, வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. கேட்கிறதுக்கு ஒரு காதுள்ளவனாக இருந்து கேட்க கடமாட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளவன் எடுத்துக் கொள்ளப்பட விட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் ஒரு மனுஷன் நிலத்தில் விதைக்கிற விதை இரவில் தூங்கி பகலை வீழ்கிறதுக்கு அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகுகிறது ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளைக்கும் முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்திருக்கிற தானியத்தையும் பலனாக தந்து கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அதற்கு ஆட்களை அனுப்புகிறார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பிடலாம்? அல்லது எந்த பூமியினால் அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது பூமியில விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாக இருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்பு அது வளர்ந்து சகல பூண்டுகளில் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிலையின் கீழ் வந்தடைய பெரிய கிளையாய் விடும் என்றார். அவர் கேட்டதாக வண்டி திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக ஓமைகளை அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். ஓமையிலே அன்றே அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சிசரோடு கூட தனித்திருக்கும் போது அவர்கள் எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். அன்றைய சாயங்காலத்தில் அவர்கள் அவரை நோக்கி, அக்கறைக்கு போகும் ஆறுங்கள் என்றார். அவர்கள் ஜனங்கள் அனுப்பிவிட்டு அவர் படவில் ஏறினபடியே அவர் கொண்டு போனார்கள். வேறொரு படவுக்கு அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையானையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவரை எழுப்பி, போதுகிறே நாங்கள் மடிந்து போகிற உங்களுக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதை அமைதலாயிரு என்றார். அப்பொழுது கடல் நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ காட்டும் கடல் என்று கீழ்ப்படுகிறதே என்று ஒருவருக்கு சொல்லிக் கொண்டார்கள். மாற்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். பின்பு அவர்கள் கடல் அருகே அக்கறையில் உள்ள கதரினுடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறையிலே இருந்தது. அவனை சங்கிலியினாலே கட்ட ஒருவனால் கூடாது இருந்தது. அவன் அநேக தர விலங்குகளினாலும் சங்கிலியினால் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விட்டு விலங்குகளை தளர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனால் கூடாது இருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலையிலும் கல்லறையிலும் இருந்து குக்கரிலிட்டு கல்களினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்தை கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாத படிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியிலே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்போது அவர் அவரை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதுக்கு அவர், நாங்கள் அநேகராக இருந்தபடி அதன் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விட்டபடிக்கு அவர் மிகவும் வேண்டிக் கொண்டார். அப்போது அவ்விடத்திலே மலை அருகே அநேக பண்டிகைகள் கூட்டமாக வேண்டு கொண்டிருந்தது. அந்த பிசாசு எல்லாம் அவரை நோக்கி பண்டிகைகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவி புறப்பட்டு பண்டிகைகளுக்குள் போயின. உடனே ஏறக்கூடிய 2000 பண்டிகைகள் அந்த கூட்டம் உயர்ந்த மலை மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அகழ்ந்து மாண்டது. பண்டிகை வைத்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறத்திலும் அறிவித்தார்கள். அப்போது சம்பவத்தை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவின் இடத்தில் வந்து லேகியோனாகி பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெரிந்து இருக்கிறதை கண்டு பாய்ந்தார்கள். பிசாசுகள் பிடித்தவர்களுக்கும் பண்டிகைகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்கள் அவர்களுக்கு விவரமாக சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் இல்லைகளை விட்டு போகும்படிக்கு அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படி அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்தவன் அவனோடு கூட இருக்கும்படிக்கு தனக்கு உத்தரவு கொடுக்க அவர் வேண்டிக் கொண்டார். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கும் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவை எல்லாம் அவருக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டிலே பிரசித்தம் பண்ணி தொடங்கினார். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்திலிருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலயத்தால் வருபவனாகிய யாவீர் என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தின் மரண அவஸ்தைப்படுகிறார். அவள் ஆரோக்கியம் அடையும் படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவர் மிக வேண்டிக் கொண்டார். அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு சென்று அவரை நெருங்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாக பெரும்பாலும் ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்கள் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டான எல்லாவையும் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுத்தமாகும் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிடத்தில் வல்லமை புறப்பட்டதை தனக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீசர்களை நோக்கி, திரளான ஜனங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீர்கள் என்றார்கள். இதை செய்தவர்களை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவர் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து உண்மையை எல்லாம் அவளுக்கு சொன்னார். அவரை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தில் போய் உன் தேவனை நோக்கி உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அவர் அவர்களை பார்த்து அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலயத்தாருடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உங்களுடைய குமாரத்தை மறித்து போனால் இனி ஏன் போதை வருத்தப்படுத்துகிறார்கள். அவர் சொன்ன வார்த்தைகளை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவரை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபின் சகோதரி யோவானையும் தவிர வேறு ஒருவரை தமிழத்தில் வருவதற்கு இடப்படாமல் ஜெப ஆலய தலைவருடைய வீட்டிலே வந்து சந்ததிகளை மிகவும் அழுது புலம்புகிறவர்களை கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்ததி பண்ணி அழுவது என்ன, பிள்ளை மறிக்கவில்லை, நெத்தரையாக இருக்கிறார் என்றார். அதுக்கு அவர்கள் பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயும் தம்முடன் கூட வந்தவர்களை அழைத்துக் கொண்டு பிள்ளையில் இருந்த இடத்துக்கு பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தனித்தகுமே என்றார். அதுக்கு சிறு பின்னே எழுந்தது என்று அர்த்தம் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா. உடனே சிறு எழுந்து நடந்தார். அவள் 12 வயதுள்ளவனாக இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள்.
அதை ஒருவரும் அறிவியாதபடிக்கு அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டு அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம். அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீசரும் அவரோடு கூட வந்தார்கள். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கிருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கள் நடக்கும்படிக்கு இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் இப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடர்கள் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்தாரிலும் தன் வீட்டால் மேலே அன்றி வேறொருவரால் நனவிலும் அடையான் என்றார். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கியது அன்றி வேறு அற்புதம் செய்யக்கூடாமல் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார். அவர் 12 வரையும் அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, விலைக்கு பையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காட்சையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும், பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும், 2 அங்கிகளை தெரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கே ஆகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கே தானே தங்கியிருங்கள். இவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமல் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்கள் கீழே படிந்த தூசியை உதவி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவது பார்க்கிலும் சோதோம் குமோரா பட்டணத்துக்கு நேரிடுவது இலகுவாக இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை இரண்டா பேராக அனுப்பினார். அவர் புறப்பட்டு போய் மனம் திரும்புக என்று பிரசங்கித்து அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோய்களை எண்ணெய் பூசி சுத்தமாக்கினார்கள். அவருடைய பேர் பிரசித்தமானபடினால் ஏரோது ராஜா அவரை குறித்து கேள்விப்பட்டு, யோவான் ஸ்நானக மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் அவனிடத்தில் இந்த செய்திகள் விளங்குகிறது என்றான். சிலர் அவர் எலியா என்றார்கள். வேறு சிலர் அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்ல அல்லது தீர்க்கதரிசிகளின் ஒருவனை போல் இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஏரோது அதை கேள்விப்பட்டு, அவன் நான் சேதம் பண்ணின யோவான் தான், அவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்றான். ஏரோது தன் சகோதரனை பிலிப்புவின் மனைவியாக ஏரோதியாரை தனக்கு மனைவியாகி கொண்ட போது யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவி வைத்துக் கொள்வது நியாயமல்ல என்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்தான். ஏரோதியாலும் அவனுக்கு சதி நினைத்து அவளை கொண்டு போட மனதாயிருந்தாள். ஆகிலும் அவளால் கூடாமல் போயிட்டு. அது என்னவென்றால், யோவான் நீதியும் பரிசுத்தமுள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசையின் இப்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவனுக்கு சொல்ல கேட்டு வந்தான். பின்பு சமயம் ஆகியது. எப்படி என்றால், ஏரோது தன் ஜெர்மன் நாளிலே தனது பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் கலிலேயா நாட்டின் பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணின போது ஏரோதியாரின் குமாரத்தை சபை நடுவிலே வந்து நடனம் பண்ணி ஏரோதியையும் அவரோடு கூட பந்திருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினார். அப்பொழுது ராஜா சிறு பெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொல்லுங்கள் அல்லாமல் நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அதை ஏன் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவனுக்கு ஆணையும் விட்டான். அப்பொழுது அவள் வெளியே போய் தான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயினத்தில் கேட்டாள். அதுக்கு அவள், யோவான் ஸ்நானனுடைய தலையை எனக்கு கேள் என்றாள். உடனே அவள் ராஜாவிற்கு சீக்கிரமாய் வந்து, நீ இப்பொழுதே ஒரு தளத்தில் யோவான் ஸ்நானனுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். அப்போது ராஜா மிகுந்த துக்கம் அடைந்து, ஆகிலும் ஆணை நிமித்தம் கூட பந்தி என்ற நிமித்தம் அவர்களுக்கு அதை மறுக்க மனதில்லாமல் உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி சேவை கட்டளையிட்டு அனுப்பினான். அந்தபடி அவன் போய் காவல் கூடத்திலே அவனை சிறுசேதம் பண்ணி அவன் தலையை ஒரு தளத்திலே கொண்டு வந்து அதை அந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தான். அந்த சிறு பெண் அதை தன் தாயிடத்தில் கொடுத்தாள். அவனுடைய சீசர்கள் அதை கேள்விப்பட்டு வந்து அவன் உடலை எடுத்துக்கொண்டு ஒரு கல்லறையில் வைத்தார்கள். அப்பொழுது அப்போஸ்தலர் இயேசுவிடத்தில் கூடி வந்தார்கள். செய்தவைகளை உபதேசித்தவைகளையும் யாவையும் அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, வனாந்தரமான ஒரு இடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராக இருந்தபடினால் போஜனம் பண்ணுவதற்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாதிருந்தது. அப்படியாக தனிமையான ஒரு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார்கள். அவர் புறப்பட்டு போகிறது ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேக சகல பட்டணங்கள் நிமித்தம் கால்நடையாய் அவரிடத்துக்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் ஓடி வந்தார்கள். இயேசு கரையில் வந்தபோது அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல் இருந்தபடியால் அவர்களின் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீசர்கள் அவருக்கு வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமாயிட்டு புசிக்கிறதுக்கு இவரிடத்தில் ஒன்றுமில்லை, ஆகியால் இவர்களுக்கு சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதுக்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்கள் வாங்கினால் இவர்களுக்கு புசிக்கும் படிக்க கொடுக்க கூடுமோ என்றார்கள். அதுக்கு அவர், உங்களுக்கு எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்தபோது 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லாவற்றையும் பசுவும் புலி மேலே பந்தியாக உட்காரும் படிக்க அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படி வரிசையாய் 100 பேராக 50 பேராக உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை இட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீசர்களுக்கு கொடுத்தார். அப்படி 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகள் 12 கோடி எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்டு புருஷர்கள் ஏறக்கூடிய 5000 பேராக இருந்தார்கள். அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி அக்கறையில் சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவரை திருப்திப்படுத்தினார்கள். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலை மேல் ஏறினார். சாயங்காலமான போது படகு நடுக்கடலிலிருந்து அவரோடு கரையில் தனிமையாக இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினால் அவர்கள் தண்டு வலிகளுக்கு வருத்தப்படுவதை அவர் கண்டு ராத்திரியிலே 4ஆம் ஜாமத்திலே கடல் மேலே நடந்து அவருக்கு வந்து அவர்களை கடந்து போகிறது போல காணப்பட்டார். அவர் கடல் மேல் நடக்கிறதையும் அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர் எல்லோரும் அவரை கண்டு கலக்கம் அடைந்தார்கள். உடனே அவர் அவரோடு பேசி, தினம் கொள்ளுங்கள், நான் தான் பயப்படாது என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனாலே அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய இருதயம் கடினமாக இருந்தபடினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராது போனார்கள். அவர்கள் கடல்களை கடந்து கென்சரித்து என்னும் நாட்டுக்கு வந்து கரை பிடித்தார்கள். அவர் படவில் இருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறத்தார் எங்கும் ஓடி
தெரிந்த பிணியாளிகளையும் படுக்கை மேலே கிடந்த வந்திருந்தவர்களால் கேள்விப்பட்டு இடங்களில் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லாமலும் அவர்கள் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் அவைகளின் சந்தை வெளியிலே வியாதிக்காரர்கள் வைத்து அவருடைய வஸ்திர ஓரத்தை அவர்கள் அவர்கள் தொடர்படுத்தி உத்தரவு வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஆமே. மாற்கு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம். எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேதபாரகரில் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது அவருடைய சீசர்கள் சிலர் கழுவாத அசுத்த கைகளினாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றப்பிடித்தார்கள். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைக்கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செம்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறதும் அல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களையும் கைக்கொள்வார்கள். அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உங்களுடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினாலே என்னை கனப்படுகிறார்கள், அவர் ஹிருதயமோ எனக்கு தூரமாக விலகி இருக்கிறது என்றும் மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்கடலாகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு வருவதுமாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படி அநேக சடங்குகளை அனுசரிக்கிறீர்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது. எப்படி எனில், உங்கள் தகப்பனையும் உங்கள் தாயையும் கனம் பண்ணுவாய் என்று தகப்பனுடையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று மோசே சொல்லியிருக்கிறாரே. நீங்களோ ஒருவனும் தன் தகப்பனுடையாவது தாயாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கோர்பான் எனும் காணிக்கைக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி விட்டு அவனுடைய கடமைகள் தீர்ந்தது என்று சொல்லி அவன் இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாவது உதவி செய்ய விட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இதுபோலவே நீங்களும் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். மனுஷருக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுத்துகிறவைகளை அவனை தீட்டுப்படுத்தும். கேட்கிறவனுக்கு ஒருவன் காதுள்ளவனாக இருந்தால் கேட்க கடவான் என்றார். அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அவருடைய சீசர்கள் அவர் சொன்ன உவமைகளை குறித்து அவர்கள் விசாரித்தார்கள். அதுக்கு அவர், நீங்கள் இவ்வளவு உணர்வில்லாதவர்களாக புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறது என்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது என்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது. அதிலிருந்து எல்லா போஜனங்களிலும் அசுத்தங்களும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்பட்டு வருகிற மனுஷனை தீட்டுப்படுத்தும். அது எப்படி மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைப்பாதங்களும் கதவுகளும் பொருளாசைகளும் தூசணங்களும் கவடுகளும் காம விகாரமும் வன்கண்ணும் தூசணமாவும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும். பொல்லாதவர்களாகிய இவைகளை எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். பின்பு அவர் எழுந்து அவிட விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணத்தின் எல்லைகளில் போய் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாது இருக்க விரும்பினார். அவர் மறைவாக இருக்கக்கூடாமல் போயிற்று. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவரின் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சீரேனை பேணியாக்கிய தேசத்தலாகிய கிரேக்க ஸ்திரியாக இருந்தால் அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்தி விட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகளுக்கு திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதுக்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகளின் சின்ன துணிகள் தின்னுமே என்றார். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்தபோது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டார். மறுபடியும் அவர் சீதோன் பட்டணத்தின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெற்குபொலியின் எல்லைகளிலே வழியாக கலிலேயா கடலுக்கு வந்தார். அங்கே கொண்டு அவருடைய ஒரு செவிலனை அவரிடம் கொண்டு வந்து அவர் தம் கைகள் அவன் மேல் வைத்தபடி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவருடைய ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்துக் கொண்டு போய் தன்னுடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமிச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டு அகர்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். அது ஒருவனும் சொல்ல வேண்டாம் என்று அவர் கட்டளையிட்டார். ஆக எவ்வளவு அதிகமாக அவர்கள் கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாக அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணினார். எல்லாவற்றையும் நன்றாக செய்தார், செவியை கேட்கவும் பூமியில் பேசவும் பண்ணினார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். மாற்கு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். அந்த நாட்களில் திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாட்களாக சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்கள் சில தூரத்திலிருந்து வந்தவர்களானால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்கள் என்றார். அதுக்கு அவருடைய சீசர்கள், இந்த வானாந்திரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பத்தை கொண்டு வந்து இத்தனை பேருக்கு திருப்தியாக கொடுக்கக்கூடும் என்றார்கள். அதுக்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியாக கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீசர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில மீன்களும் அவரிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 7 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராக இருந்தார்கள். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனே அவர் தம்முடைய சீசரோடு கூட படகிலே ஏறி தல்மனூஸ்தாவின் எல்லையிலே வந்தார்கள். அப்போது பரிசேயர் வந்து அவரோட தர்க்க தொடங்கி அவரை சோதிக்கும்படிக்கு வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய ஆவியிலே பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததியார் அடையாளம் தெரிகிறது என்ன? இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்களை விட்டு மறுபடியும் படகிலே ஏறி அக்கறைக்கு போனார். சீசர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படகிலே அவரிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயரை புளித்த மாவை குறித்து ஏரோதின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக என்று கற்பித்தார். அதுக்கு அவர்கள், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்கிறார்கள் என்று தங்களுக்குள் யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தையாமலும் உணராமல் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறதா? உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? நான் 5 அப்பங்களையும் 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிகள் எத்தனை கூறி எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 என்றார்கள்.
நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகள் எத்தனை கூடிய நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். அப்படியானால் நீ உணராதிருக்கிறது எப்படி என்றார். பின்பு அவர் செபதே பெசாயிதா ஊருக்கு வந்தார். அப்போது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனை கைகளை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்துக் கொண்டு போய் அவர் கண்களை உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாக்கிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவர் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனசு மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்கள் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்போது அவன் சுத்தம் அடைந்த யாவரையும் தெளிவாக கண்டான். பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரிவசியாமல் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமல் இரு என்று சொல்லி அவனை வீட்டுக்கு அனுப்பினார். பின்பு இயேசு அவருடைய சீசர்கள் புறப்பட்டு பிலிப்பு தெரிய பட்டணத்தை சேர்ந்து கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே அவர்கள் தம்முடைய சீசர்கள் நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார் என்று கேட்டார். அதுக்காக சிலர் யோவான் ஸ்நானகர் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறேன் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீ கிறிஸ்து என்றான். அப்பொழுது தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவருக்கு உறுதியாக கட்டளையிட்டார். அல்லாமல் மனசுக்குமாரும் பல பாடுகள் விட்டு 3 நாளும் பிரதான ஆசாரியனாலும் வேத பாடல்களாலும் ஆசாரியர் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3ஆம் நாளுக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு போதிக்கத் தொடங்கினார். இந்த வார்த்தைகளை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியாக அழைத்துக் கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவர் திரும்பி தன்னுடைய சீசர்களை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீசர்கள் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் ஏன் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே விருது தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். தன் ஜீவனை ரசிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என்னும் சுவிசேஷ நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரசித்துக் கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். அதனால் விபச்சாரமும் பாவமுள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் இவன் விற்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமார் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது விற்கப்படுவார் என்றார். ஆமென். மார்க் சுவிசேஷம் 9வது அதிகாரம். அன்றைய அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவ ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும் மரணத்தை ருசி பார்ப்பதில் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானை அழைத்து உயர்ந்த மலை மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலை போல பூமியில எந்த வண்ணனும் விளக்கக்கூடாதபடி வெண்மையாக பிரகாசித்தது. அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசுகிறவர்களாக அவர்களுடன் காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவர் மிகவும் பயந்தபடியால் தாங்கள் பேசுகிற என்னதென்று அறியாமல் இப்படி சொன்னார். அப்பொழுது ஒரு மேகம் அவர் மேல் நிலையிட்டது. இவர் என்னுடைய நேசகுமார், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே அவர்கள் சுற்றிலும் பார்த்து போது இயேசு ஒருவரை தவிர வேறு ஒருவரும் காணவில்லை. அவர் மலையிலிருந்து இறங்கிய போது அவர் அவர்களை நோக்கி, மனுஷகுமார் மருத்துவரிலிருந்து எழும்புகிற வரைக்கும் நீங்கள் கண்டவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். மருத்துவரிலிருந்து எழுந்திருப்பது என்னவென்று அவர்கள் ஒருவரிடத்தில் ஒவ்வொரு விசாரித்து அந்த வார்த்தைக்கு தங்களுக்குள்ளே அடக்கிக் கொண்டார்கள். எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதப்பாரர்கள் சொல்லியிருக்கிறார்களே, அது எப்படி என்று அவரிடத்தில் கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாரையும் சீர்படுத்துவது மீதான், அல்லாமல் மனுஷகுமார் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்பட்டார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறதே, அது எப்படி என்றார். ஆனால் எலியா வந்தாயிற்று, அவை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரம் தங்களுக்கு இஷ்டமானபடி அவனுக்கு செய்தார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் சீசர்களுக்கு வந்தபோது அவரை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவரோடு கூட வேதபாரர்கள் தர்க்கிக்கிறதையும் கண்டார். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்ட உடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். அவர் வேதபாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோடு என்னத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்போது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதுகிறேன், உண்மையான ஒரு ஆவியை பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை அங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்கழித்து விட்டு அப்போது அவன் உயிர் தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரத்தை கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிட்டு என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவன் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்ட உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலக்கழித்து அவன் தலையில விழுந்து நுரை தள்ளி புறப்பட்டான். அவர் அவனை தகப்பனை நோக்கி, இது இன்னும் உண்டாக எவ்வளவு காலம் என்று கேட்டார். அதுக்கு அவன் சிறு வயது முதல் கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும் படிக்காத அநேக தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவருக்கு எல்லாமே கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று தண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னார். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, உண்மையும் சிவிடுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்கு போகாதே என்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதட்டினார். அப்பொழுது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்கழித்து புறப்பட்டு போயிட்டு அவன் செத்தவன் போல் என்று அநேக சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீசர்களை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிட்டு என்று அவரிடத்திலே தடித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தாலும் அன்றி வேறு மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவை கடந்து போனார். அதை ஒருவனும் அறியாதிருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கையிலே ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றும் அவருடைய கொண்டு போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3 நாளிலே உயிர் திறந்திருப்பார் என்று அவர் தம்முடைய சீசர்களுக்கு போதுங்க பண்ணி சொல்லியிருந்தார். அவர்களோ அந்த வார்த்தைகளை அறிந்து கொள்ளவில்லை. அதை குறித்து அவரிடத்திலே கேட்கவும் பயந்தார்கள். அவர் கப்ப நம்பிக்கை வந்து வீட்டில் இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியை எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அதுக்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏனெனில் அவர்களுக்குள்ளே தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியிலே தர்க்கம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் உட்கார்ந்து 18 வரை அழைத்து, எவனாக்கிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனாகவும் எல்லாருக்கும் ஊழியக்காரனாக இருக்க கடவான் என்று சொல்லி ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அவர்கள் நடுவில் நிறுத்தி அதை அணைத்துக் கொண்டு, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகள் ஒன்றை போல் நாம் என் நாமத்தினால் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிற என்னை அல்ல, என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்றார். அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதுகிறேன், நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினால் பிசாசுகள் துரத்துகிறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றினாதவனால் அவனை தடுத்தோம் என்றார். அதுக்கு இயேசு அவனை தடுக்க வேண்டாம். என் நாமத்தினாலே அற்புதங்களை செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். நமக்கு விரோதமாக இருந்தவன் நமக்கு பட்சத்தில் இருக்கிறான். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறபடினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணி குடிக்க கொடுக்கிறவன் பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியவரில் ஒருவனுக்கு இடர் உண்டாக்கினால் அவன் கழுத்திலே எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். உன் கை உனக்கு இடரெல்லாம் உண்டாயிருந்தால் அதை தரித்து போடு. நீ 2 கையோடு
அவியாத அக்கினியில அக்னியில நரகத்திலே போவதை பார்த்திலும் 3 நாள் ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் குழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் கால் உனக்கு இடர் உண்டாயினால் அதை தரித்து போடு. நீ 2 காலுடையவனாய் அவியாத அக்கினி உள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்த்திலும் சப்பானியா ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் குழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்ணுடையவனாய் நரகத்தில் அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்த்திலும் ஒற்றை கண்ணுடையவனாய் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். இந்த வலியும் உப்பினால் புடமிடப்படுவது போல இந்த மனுஷன் அக்கினியினாலே புடமிடப்படுவான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற் போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்கப்படுவீர்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாக இருங்கள், ஒருவருக்கொருவர் சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள் என்றார். ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். அவர் அவ்விடம் விட்டு எழுந்து யோர்தானுக்கு அக்கறையுள்ள தேசத்திலே வழியா யோதயாவின் எல்லைகளில் வந்தார். ஜனங்கள் மறுபடியும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே மறுபடியும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவர் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, மோசே உங்களுக்கு கட்டளையிடுகிறது என்ன என்று கேட்டார். அதுக்கு அவர்கள் தடுத்த சீட்டு எழுதி கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார்கள். இயேசு அவர்கள் பிரதியுத்தரமாக, உங்கள் இருதய கடிதத்தின் நிமித்தம் இந்த கட்டளை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாக இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாமிசமாக இருப்பார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது கடவான் என்றார். பின்பு வீட்டிலே அவருடைய சீசர்கள் அந்த காரியத்தை குறித்து மறுபடியும் அவரிடத்தில் விசாரித்தார்கள். அப்பொழுது அவர், எவனாகிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் அவளுக்கு விரோதமாய் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவனை விவாகம் பண்ணினால் விபச்சாரம் செய்கிறவளாயிருப்பாள் என்றார். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவன் ஆகிலும் சிறு பிள்ளை போல் தேவனுடைய ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்று சொல்லி அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். பின்பு அவர் புறப்பட்டு வழியே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு, நல்ல போதுகிறேன், நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதுக்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானே, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதுக்கு அவன், போதுகிறவை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு வருகிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உடையவன் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீசரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது என்றார். சீசர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அவர்கள் பின்னும் அதிகம் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாதல்ல, தேவனாலே எல்லாமே கூடும் என்றார். அப்பொழுது பேதுருவை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினார். அதுக்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இன்மையிலே துன்பப்பொருங்களோடு கூட 100 தனியாக வீடுகளையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவருக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவர்களுக்கு பின்னே பயத்தோடு போனார்கள். அப்பொழுது அவர் 12 வரையும் அழைத்து தமக்கு சம்பவிக்கப் போகிறவைகளை அவர்களுக்கு மறுபடியும் சொல்லத் தொடங்கினார். இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமார் பிரதான ஆசாரியரிடத்தில் வேத பாதகரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாயினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். அதில் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அப்பொழுது சிவதேவின் குமாரனாகிய யாக்கோபு யோவான் அவரிடத்தில் வந்து, போதுகிறேன், நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதுக்கு அவர், உங்கள் மகிமையிலே எங்களில் ஒருவன் உங்கள் வலது பாசத்திலும் ஒருவன் இடது பாசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவரை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று என்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தில் நீங்கள் பெறவும் உங்களுக்கு கூடும் என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் வலது பாசத்தில் என் இடது பாசத்தில் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆணை ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் வேறொருவருக்கும் அதை அருள்வது என் காரியம் அல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சல் அடைந்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்டி வர செய்து, ஒரு ஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்கள் இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களை பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களை எவனாக பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவான். உங்களை எவனாக முதன்மையான இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாக இருக்க கடவான். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். பின்பு அவர்கள் எரிக்கோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்கள் திரளான ஜனங்கள் எரிக்கோவை விட்டு புறப்படுகிற போது தீமோத்தேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசுவே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தம் கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். இயேசு என்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடன் அழைக்கிறார், திறன்கொள்ளுங்கள், எழுந்திருங்கள், உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எழுந்துவிட்டு எழுந்து இயேசு இடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நாங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று என்கிறாய் என்றார்கள். அதுக்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றார். ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம்.
அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்தானியா என்னும் ஊருக்கு வந்தபோது அவர்கள் தம்முடைய சீசர் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவர் ஒரு காலம் ஏறிடாத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் இடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை அவரிடத்துக்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர் போய் வெளியே இருவழி சந்தியிலே ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்போது அங்கே நின்றவர்கள் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்ன என்றார்கள். இயேசு கற்பித்தபடி அவர்கள் உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அவர் அந்த குட்டியை இயேசுவிடத்திலே கொண்டு வந்து அதன் மேலே தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேலே ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தில் வருகிறவருக்கு ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தில் வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். மறுநாளிலே அவர் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்தி பழங்களாக இருந்தபடியால் அவர்கள் அதற்கு வந்தபோது அதில் இலைகளால் அல்ல வேறொன்றையும் காணவில்லை. இலைகளை இல்லாமல் வேறொன்றை காணவில்லை. அப்போது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உனது தனியை புசிக்காதிருப்பது கடவான் என்றார். அதை அவருடைய சீசர்கள் கேட்டார்கள். அவர்கள் இயேசுவுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவிக்கிறவருடைய ஆசனங்களை கவிழ்த்து, ஒருவனும் தேவாலயத்தை வழியாக யாதொரு பண்டனத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களும் அதை கள்ளக்குயாக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். அதை வேறு பாதகம் பிரதான ஆசாரியம் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் எல்லாரும் அவரை உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டதினாலே அவர்களுக்கு பயந்திருந்தார்கள். சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருந்ததை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டு என்றான். இயேசு அவரை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறீர்கள், எவனாக இந்த மலை பார்த்து நீ பெரும் சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்றார். தன் இருதயத்தின் சந்தேகப்படாமல் விசுவாசத்தினாலே அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேர் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படிக்கு அந்த குறைகளை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள், ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். அவர் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்திலே உலாவு கொண்டிருக்கையில் பிரதான ஆசாரியர் வேதபாத மூப்பர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகள் செய்கிறதற்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் எனக்கு உத்தரவு சொல்லுங்கள், அப்பொழுது நானும் என் அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் தேவனால் உண்டாயிட்டோ மனுஷரால் உண்டாயிட்டோ எனக்கு உத்தரவு சொல்லுங்கள் என்றார். அது அவர்கள் தேவனால் உண்டாயிட்டு என்று சொல்லுவோமானால் பின் ஏன் அவனை விசுவாசிக்கிறேன் என்று கேட்பார்கள். மனுஷரால் உண்டாயிட்டு என்று சொல்லுவோமானால் ஜனங்களுக்கு பயப்பட வேண்டியதாக இருக்கும். எல்லாரும் யோவானுடைய மெய்யாத தீர்க்க தரிசனம் என்று எண்ணுகிறார்கள் என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி இயேசுக்கு விரோதமாக எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்படி இயேசு, நானும் இன்னும் அதிகாரத்தின் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம். பின்பு அவர் உவமைகளாய் அவர்களுக்கு சொல்லத் தொடங்கிய, அதாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து ரசத்தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புததேசத்துக்கு போயிருந்தான். தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டம் கனிகளை தன் பாகத்தை வாங்கிக் கொள்ளும்படி பருவ காலத்திலே அவரிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினார். அவர்கள் அவனை பிடித்து அடித்து வெறுமையாய் அனுப்பிவிட்டார்கள். பின்பு வேறொரு ஊழியக்காரனை அவரிடத்தில் அனுப்பினான். அவன் மேல் கல்லறிந்து தலையிலே காயப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். மறுபடியும் வேறொருவரை அனுப்பினான். அவர்கள் கொலை செய்தார்கள். வேறு அநேகரையும் அனுப்பினான். அவர்களை சிலரை அடித்து சிலரை கொண்டு போட்டார்கள். அவனுக்கு பிரியமான ஒரே குமாரன் இருந்தான். என் குமாரனுக்கு அஞ்சுவார் என்று சொல்லி அவனை கடைசியில் அவரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரரோ, இவன் சுதந்திரவாளி, இவனை கொலை செய்வோம், வாருங்கள், அப்பொழுது சுதந்திரம் நம்முடையதாகும் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து கொலை செய்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே போட்டு விட்டார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் என்ன செய்வான்? அவன் வந்து அந்த தோட்டக்காரனை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு ஒப்புக் கொடுப்பான் அல்லவா? வீடு கட்டுகிறவருடைய ஆகாதவன் என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கருத்தாலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றார். இந்த ஊமைகளை தங்களை குறித்து சொன்னார் என்று அவர்கள் அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் ஜனத்துக்கு பயந்து அவரை விட்டு போய்விட்டார்கள். அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுவதற்கு பரிசேயரும் ஏரோதியாரிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதுகிறே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனையும் குறித்து உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகத்தாட்சியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, நாம் கொடுக்கலாமோ கொடுக்க கூடாதோ என்று கேட்டார்கள். அவருடைய மாயத்தை அவர் அறிந்து நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? நான் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் மேலே எழுத்தி இருக்கிறது யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு இயேசு, ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அவருக்கு வந்து, போதுகிறே, ஒருவருடைய சகோதரன் சந்தானம் இல்லாமல் தன் மனைவியை விட்டு இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்குவோம் என்று மோசே எங்களுக்கு எழுதி இருக்கிறாரே. இப்படி இருக்க 7 சகோதரர்கள் இருந்தார்கள். மூத்தவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல் இறந்து போனான். 2ஆம் சகோதரன் அவனை விவாகம் பண்ணி அவனுக்கு சந்தானம் இல்லை, இறந்து போனான். 3ஆம் சகோதரனும் அப்படியானான். 7 பேரும் அவளை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல் இறந்து போனார்கள். எல்லோருக்கும் பின்பு அந்த ஸ்திரியும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவர்கள் எழுந்திருக்கும் போது அவர்கள் எவனுக்கு அவள் மனைவியாக இருப்பால்? 7 பேரும் அவனை மனைவியாக்கி கொண்டிருந்தார்களே என்றார் கேட்டார்கள். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் தேவ வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாததினாலே தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். மரித்தோர் உயிர்த்தெழுந்திருக்கும் போது
கொள்வனவையும் கொடுப்பனவையும் இல்லை. அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவதூதரை போல இருப்பார்கள். மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் முச்செடியிலிருந்து சொல்லிய இடத்திலே மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் மிகவும் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள் என்றார். வேதபாரகரில் ஒருவன் அவரிடத்தில் தர்க்கம் பண்ணுவதை கேட்டு அவர்களுக்கு நன்றாக உத்தரவு சொன்னீர் என்று அதை அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளின் பிரதான கற்பனை எது என்று கேட்டான். இயேசு அவருக்கு பிரதி உத்தரமாக, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய் கர்த்தரத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறில்லை என்றார். அதற்கு வேதபாரகன், சரிதான் போதுகிறே, நீ சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறு தேவன் இல்லை. முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவதும் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் அன்பு கூறுவதும் சர்வாங்கம் முதலாய் பலிகளை பார்க்கிலும் முக்கியமாக இருக்கிறது என்றான். அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னான். இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். அந்த பின்பு ஒருவரும் அவரிடத்தில் யாதொரு கேள்வியும் கேட்க துணியவில்லை. இயேசு தேவாலயத்தில் உபதேசம் பண்ணுகையில் அவர் கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று வேதபாரகர் எப்படி சொல்கிறார்கள்? நான் உங்களுடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாதத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடு சொன்னார் என்று தாவீது பரிசுத்த ஆவியினாலே சொல்லியிருக்கிறானே. தாவீது தானே அவை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு குமாரனாக இருப்பது எப்படி என்றார். அநேக ஜனங்களுடைய உபதேசத்தை விருப்பத்தோடு கேட்டார்கள். பின் அவர் உபதேசம் பண்ணுகையில் அவரை நோக்கி, நீ அங்கிகளை தரித்துக் கொண்டு திரியவும் சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும் ஜிவாலயங்களில் முதன்மையான ஆசனங்களை உட்காரவும் விருந்தாளிகளில் முதன்மையான இடத்தை இருக்கவும் விரும்பி வீதி விதவையின் வீடுகளை பற்றித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினை அடைவார்கள் என்றார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியிலே பணம் போடுகிறதை பார்த்துக் கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவை வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீசரை அழைத்து, காணிக்கை பெட்டியிலே பணம் போடப்பட்டவர்கள் எல்லாரை பார்த்து இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து போட்டார்கள். இவ்வளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். ஆமென். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். அவர் தேவாலயத்தை விட்டு புறப்பட்ட போது அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, போதுகிறே, இதோ இந்த கல்கள் எப்படிப்பட்டது, இந்த கட்டளைகள் எப்படிப்பட்டது பாரும் என்றார். இயேசு அவன் பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவமலையின் மேலே உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாம் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவையெல்லாம் நிறைவேறுவதற்கான காலத்துக்கு அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதீங்கள், இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பஞ்சங்களும் கலக்கங்களும் உண்டாகும். இவைகள் வேதனைக்கு ஆரம்பம். நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். நீங்கள் ஜெப ஆலயங்களில் அழைக்கப்படுவீர்கள். நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். சகல ஜாதிகளும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்புக் கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேச வேண்டும் முன்பதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்த நாளிகையிலே உங்களுக்கு எது அருளப்படுமோ அதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறார். அன்றையும் சகோதரனையும் தகப்பன் பிள்ளைகளையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். மேலும் பாலக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவான். அது நிற்கத்தக்கதாக இடத்திலே நீங்கள் அதை நிற்கும் காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைக்கு ஓடி போவார்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டுக்குள் இறங்காமலும் தன் வீட்டில் எதையாக எடுத்துக்கொள்ள உள்ளே போகாமல் இருக்க கடவான். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுப்பதற்கு பின்னிட்டு திரும்பாது இருக்க கடவான். அந்நாட்களிலே கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடிப்போவது மாறி காலத்திலே சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்து முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாதமான உபத்திரவ நாட்களில் உண்டாகும். கர்த்தர் அந்நாட்களை குறைத்தாவிட்டால் ஒருவனாகினால் தப்பிப்போவதில்லை. தாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிமித்தம் அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாக்கிலும் சொன்னால் நம்பாதையுங்கள். ஏனெனில் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள தீர்க்க கிறிஸ்துக்களும் எழுப்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்க அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். இதோ எல்லாவற்றுக்கும் முன்பதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்துக்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானங்களிலிருந்து சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்கள் மேல் வருகிறதை காண்பார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பூமி கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டும் உள்ள 4 திசையிலிருந்து கூட்டி சேர்ப்பார். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிவிடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறது நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசலுக்கு வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்குவதற்கு முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானமும் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவரும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனுக்கும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியே எச்சரிக்கையாயிருங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணமாக போக எத்தனிக்கும் போது அது தன் ஊழியக்காரனுக்கு அதிகாரம் கொடுத்து அவனுக்கு தன் வேலையையும் நியமித்து விழித்து இருக்கும் படிக்க காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்கள் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டை ஜெபான் சாயங்காலத்திலேயோ நடுராத்திரியிலேயோ சேவலுக்கு நேரத்திலேயோ காலையிலேயோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேலையிலே அவர் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். ஆமென். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம். 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பாஸ்கா பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை தந்திரமாக பிடித்து கொலை செய்யும்படிக்கு வகை தேடினார்கள். ஆகிய ஜனங்களுக்குள்ளே கலக்கம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையில் அப்படி செய்யலாகாது என்றார்கள். அவர் பெத்தானியா குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டில் போஜனம் பண்ணியிருக்கையில் ஒரு ஸ்திரீ வெளியேறப்பட்ட நலதம் எனும் உத்தமம் தைலமுள்ள வெள்ளை கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அதை தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள்.
அப்பொழுது சீசர்கள் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமாக கிரயத்துக்கு விட்டு தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவர்களை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவரை நோக்கி, அவரை விட்டு விடுங்கள், ஏன் அவரை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரிகளை செய்திருக்கிறார். தரித்திரர்கள் இப்பொழுது உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானும் இப்போது உங்களிடத்தில் இருக்கிறேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தால், நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது 12 ஒருவராக யூதாஸ் காரியோத் என்பவன் அவரை பிரதான ஆசிரியர் காட்டிக் கொடுக்கும்படிக்கு அவரிடத்திற்கு போனான். அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்துக் கொண்டிருந்தான். பாஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லா அது அப்பா சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீசர்களிடத்தில் வந்து, நீ பாஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் இங்கே போய் ஆயத்த பண்ண சித்தம் இருக்கு என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய சீசர்கள் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்துக்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து இருக்கிற ஒரு மனுஷன் உங்களுக்குள்ளே எதிர்ப்படுவான், அவன் பின்னே போங்கள். அவன் இந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீசரோடு பாஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் இங்கே எப்போது கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகளை விரித்து ஆயத்த பண்ணப்பட்டிருந்த விஸ்தாரமான மேல் வீட்டையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே நமக்காக ஆயத்த பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படி அவருடைய சீசர்கள் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பாஸ்காவை ஆயத்தப்படுத்தினார்கள். சாயங்காலமான போது அவர் 12 பேரோடு கூட அவர் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவரை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்கத் தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தமாக, என்னுடனே கூட தளத்திலே கை கொடுத்தவனாகிய 12 ஒருவன் அவன் என்று சொல்லி மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷன் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை வாங்கி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. நான் தேவன் ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ண நாள் வரைக்கும் திராட்சை பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் இன்னும் தேடல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாக போவேன் என்றார். அதுக்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடர் அடைந்தாலும் நான் இடர் அடையேன் என்றான். இயேசுவை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவலுக்கு 2 தரம் போவதற்கு முன்னமே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பா என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதுக்கு அவர், நானும் உம்மோடு கூட மறிக்க ஆயத்தமாக இருந்தாலும் உண்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாக சொன்னார். எல்லோரும் அப்படியே சொன்னார்கள். பின் கெத்செமனே எனப்பட்ட இடத்துக்கு வந்தார்கள். அப்போது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்போது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சட்டப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேலையை தம்மை விட்டு நீங்கி போக தப்பாமல் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை இடத்திலிருந்து எடுத்து போடும், அகில என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுள் என்றார். பின்பு அவர் வந்து அவர்களை நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரமாவது நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆகிய உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமும் பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்த போது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்தபடியால் தங்கள் மறுமொழியாக அவர்கள் சொல்லுவதை இன்னதென்று அறியாதிருந்தார்கள். அவர் 3ஆம் தரம் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும் வேலை வந்தது, இதோ மனுஷகுமாரன் பாவியுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார், என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். உடனே அவர் இப்படி பேசுகிற 12 ஒருவராக யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் வேதபாரரும் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்களும் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்துக் கொண்டு வந்தார்கள். அவரை காட்டிக் கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன் தான், அவனை பிடித்து பத்திரமாக கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு குறித்து சொல்லியிருந்தான். அவன் வந்த உடனே அவர் அண்டையில் சேர்ந்து ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். அப்பொழுது அவர்கள் அவர் மேல் கைகளை போட்டு அவனை பிடித்தார்கள். அப்பொழுது கூட இருந்தவர்களில் ஒருவன் கத்தியை உருவி பிரதான ஆசாரிய வேலைக்காரனை காதார வெட்டினார். இயேசுவை நோக்கி, கல்லனை பிடிக்க புறப்பட்டுகிறது போல் நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக் கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினத்தோறும் நடுவிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணிக் கொண்டிருந்தேன், அப்போது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே, ஆனாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக இருக்கிறது என்றார். அவர்கள் எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஒரு வாலிபன் துப்பட்டி மாத்திரம் தன் மேல் போர்த்திக் கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவரை விட்டு ஓடி போனான். இயேசு அவர்கள் பிரதான ஆசாரியத்திலே கொண்டு போனார்கள். அங்கே ஆசாரியர் மூப்பர்கள் வேதபாரர் எல்லோரும் கூடி வந்திருந்தார்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரிய அரண்மனைக்கு வந்து சேவகரோடு கூட உட்கார்ந்து நெருப்பண்டையை குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அப்போ பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படிக்கு அவருக்கு விரோதமாக சாட்சியை தேடி அகப்படவில்லை. அநேகர் அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் உதவவில்லை. அப்போது சிலர் எழுந்து, கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை தான் இடித்து போட்டு வேலை அல்லாத வேறு ஒன்றை 3 நாளைக்குள்ள கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொன்னார்கள். அப்படி சொல்லியும் அவரோட சாட்சி ஒவ்வாமல் போயிட்டு அப்பொழுது தான் ஆசிரியர் எழுந்து நடுவே நின்று இயேசுவை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாக சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லாதிருக்கிறதில்லையா என்று கேட்டார். அவர் ஒரு உத்தரவு சொல்லாமலும் பேசாதிருந்தார். மறுபடி பிரதான ஆசாரியர் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து தானா என்று கேட்டார். அதுக்கு இயேசு, நான் அவர் தான், மனுஷகுமாரன் சர்வ வலது பாரசத்து வீட்டிருக்கிறதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். பிரதான ஆசிரியர் இதை கேட்ட உடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, இனி சாட்சி நமக்கு வேண்டியதில்லை, தேவதூஷணத்தை கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்றார். அதுக்கு அவர்கள் எல்லாரும் இவன் மரணத்துக்கு பாத்திரனாக இருக்கிறார்கள் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்போது சிலர் அவன் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞாபக சிஷியனாரை பார்த்து சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறிந்தார்கள். அத்தருணத்திலே பேதுரு கீழே அரண்மனை முட்டத்திலே பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரின் ஒருத்தரை வந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தான்.
பேதுருவை கண்டு அவனுக்கு பார்த்து, நீங்க நசரனாகி இயேசுவோடு இருந்தாயா என்றார். அதுக்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதளிக்கவும் வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான். அப்பொழுது சேவல் கூப்பிட்டு வேலைக்காரி அவரை மறுபடியும் கண்டு, இவன் அவரிடத்தில் ஒருவன் என்று அருகே நின்றவர்களுக்குள்ளே சொன்னான். அவன் மறுபடியும் மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு மறுபடியும் அருகே நின்றவர்கள் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ இவர்களில் ஒருவன், நீ கலிலேயர், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். அதுக்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் 2ஆம் தரம் கூப்பிட்டு, சேவல் 2ஆம் தரம் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். பொழுது விடிந்த உடனே பிரதான ஆசாரியரும் முப்பதும் வேதபாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டிக்கொண்டு போய் பிலாத்துவிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீ சொல்லுகிறபடித்தான் என்றார். பிரதான ஆசாரிகள் அவன் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள். அவரோ மதோத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அப்போது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதுக்கு நீ உத்தரவு ஒன்றுமே சொல்லாதிருக்கிறீர்களா என்று கேட்டான். இயேசுவோ அப்பொழுது உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். காவல் பண்ணப்பட்டவர்கள் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்கள். அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் பிலாத்துவுக்கு வழக்கமாக இருந்தது. கலக்கம் பண்ணின அந்த காலத்திலே கொலை செய்து அதுக்காக காவல் பண்ணப்பட்டவர்களை பரப்பாஸ் எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். ஜனங்கள் வழக்கத்தின்படியே தங்களுக்கு ஒருவனை விடுதலையாக்க வேண்டும் என்று சத்தமிட்டு கேட்டுக்கொள்ள தொடங்கினார்கள். பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்புக் கொடுத்தார்கள். பிலாத்து அறிந்து அவர்களை நோக்கி, நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்கிறீர்களோ என்று கேட்டான். பரப்பாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவினார்கள். பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, அப்படியானால் யூதருடைய ராஜா என்று நீங்கள் சொல்லுகிறவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறையவும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். அதுக்கு பிலாத்து, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என அவர்கள் அவனை சிலுவையில் அறையவும் என்று இன்னும் அதிகமாக கூக்குரலிட்டு சொன்னார்கள். அப்போ பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரப்பாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும் படிக்க ஒப்புக் கொடுத்தான். அப்பொழுது போர் சேவகர்கள் அவரை தேசாதிபதியின் அரண்மனை ஆகிய மாளிகையிலே கொண்டு போய் அவரிடத்திலே போர் சேவருடைய கூட்டம் முழுவதையும் கூடி வர செய்து சிவப்பான மேலங்கே அவருக்கு உடுத்தி முள் முடியை பின்னி அவருக்கு சூடி யூதருடைய ராஜாவை வாழ்க்கை என்று அவரை வாழ்த்தினார்கள். அவர் சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால்கள் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவர் பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கே கழட்டி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். சிரேன ஊரானும் அலெக்சாந்தருக்கு ரூபூக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வேளையிலே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவரை பலவந்தம் பண்ணினார்கள். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்வதா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய் வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதுக்கு பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொரு பங்கை எடுத்துக் கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். அவர் சிலுவையில் அறைந்த போது 3 மணி வேலையாக இருந்தது. அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவை மேலே கட்டினார்கள். அல்லாமல் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவன், அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கல்லர்கள் அவரோடு கூட சிலுவையிலே வாரினார்கள். காலவனாக எண்ணப்பட்டார் என்று வேதவாக்கியம் அதனாலே நிறைவேறிட்டு. அந்நாட்களிலே வழியாய் நடந்து போனவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, ஆஹா, தேவாலயத்தை எடுத்து 3 நாளுக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே இரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். அப்படி பிரதான ஆசாரியர் வேதபாரகர் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி, மற்றவர்களை இரட்சித்தான், தன்னைத்தானே இரட்சித்துக் கொள்ளத்தான் இல்லையே, நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்போது சிலுவையில் இருக்க கண்டோம் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். 6 மணி நேரம் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி அந்தகாரம் உண்டாயிட்டு. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு, ஹெலோய் லாமா சபக்தான் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதுக்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்ட பொழுது, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ஒருவன் ஓடி கடற்காலான காணியினாலே தைத்து அதை ஒரு கோலிலே மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொருங்கள், எலியா இவனை இறங்க வருவான் என்று பார்ப்போம் என்றார்கள். இயேசு மகா சத்தமிட்டு கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்போது தேவாலயத்தின் திரைச்சலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக பிரிந்தது. அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்ட போது, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றார். சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் கலிலேயா இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியர் செய்து வந்த மகத்லேன மரியாளும், சின்ன யாக்கோபுக்கு யோசேப்புக்கு தாய்மாகி மரியாளும், சாலோமே என்பவளும் அவரோடு கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேறொரு அநேக ஸ்திரீகளும் அவர்களோடு கூட இருந்தார்கள். ஒரு நாளைக்கு முந்தின நாளை ஆயத்தமாக இருக்கிறபடினாலே சாயங்காலமான போது மனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அறிமத்திய நகரமான தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிறவமாக யோசிப்பு என்பவன் வந்து பிலாத்துவிடத்தில் திரும்பி போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அவர் இதனை சீக்கிரமாக மறித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதி அழைத்து, அவர் இதுக்குள்ளே மறித்தது நிச்சயமா என்று கேட்டான். 100க்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பிடத்தில் கொடுத்தான். அவன் போய் வெள்ளி துப்பட்டாவை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டையிலே சுற்றி கண்மலையின் வெடிப்புயிலிருந்து கண்மலையில் அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை போட்டு வைத்தான். அவரை வைத்த இடம் மகத்லேன மரியாளும் யோசேப்பின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். ஆமென். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். ஓய்வு பின்பு மகத்லேன மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலோமே என்பவளும் அவருக்கு சுதந்திர வர்க்கம் இடும்படிக்கு அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் 1வது நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிலே வந்து கல்லறையின் வாசல் அருகே கல்லை நமக்காக எவன் புரட்டி தருவான் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கும்போது அது தள்ளப்பட்டிருப்பதை கண்டார்கள். அவர் கல்லறைக்கு பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவர்களாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, இது அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீசரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடி அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். நடுக்கமும் திகிலும் அவரை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாக வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர் பயந்திருந்தபடினாலே ஒருவருக்கு ஒன்றும் சொல்லாமல் போனார்கள். வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையில் இயேசு எழுந்த பின்பு மகத்லேன மரியாளுக்கு முதலாக தரிசனமானார். அவரிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்திருந்தார். அவன் புறப்பட்டு அவளோடு கூட இருந்தவர்கள் தூக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவரிடத்திலே போய் அந்த செய்தியை அறிவித்தார்.
அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர்களை கண்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்கள் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற போது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்கள் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு 11 பேரும் போஜனம் பண்ணிருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி ஓய்ந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போன நிமித்தமும் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து இருதயம் கடினத்தையும் குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுவான். ரட்சிக்கப்படுகிறவன் விசுவாசியா ஆதவனோ அக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவனால் நடக்கும் அடையாளங்களாவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவரை சேதப்படுத்தாது. வேதத்தின் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்களும் சொஸ்தமாக என்றார். இவ்விதமாக கர்த்தர் அவருடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். அவர் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரிகளை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்கள் எல்லாம் வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள். ஆமென்.